Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டெம் ஸ்டிச்சோட இந்த ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன், த்ரெட் நீடில் எடுத்துருக்கிறேன். செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கலாம். லாங்காக எடுத்துட்டு இதில் வந்து நம்ம பின் பண்ணி பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு திருப்பி நம்ம ஒன்லி ரைட் சைடு, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட செயினோட சென்டரில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பின் பண்ணுவோம். ஒன்லி இந்த ரைட் சைடு பின் பண்ணணும், அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடு. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட்லேயே பின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு வரைக்கும் ரைட் சைடே பண்ணணும். லெஃப்ட் சைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் லெஃப்ட் சைடே பண்ணணும். இப்போ வந்து நான் ரைட் சைட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பியும் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிற லைன்லையே, அதாவது இந்த கர்வ் லைன்ஸ் வரும்போது நம்ம வந்து போடுற செயினை வந்து கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கணும். பாருங்க, குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் இப்படி போடும்போது இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட்ட செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது நம்ம போட்டிருக்க லைனில் இல்லாமல் இங்கே தள்ளி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தது இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டைம் இதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான அந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்துலேயே அந்த செயின் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் திருப்பியும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அதே லைன்லேயே கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் திருப்பியும் பாருங்கள், நம்ம வரைஞ்சிருக்கிறது இங்கே இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஸ்டிச் இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த த்ரெட்டை அப்படியே எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நீடிலோட அந்த ஹூக் பார்ட்டை வச்சு கொஞ்சம் இந்த த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக தள்ளிட்டு கரெக்டாக எங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல நம்ம வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின், திருப்பியும் அதே மாதிரி கொஞ்சம் லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு லாக், திருப்பியும் சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன், பக்கத்துலேயே ஒரு லாக். இனி ஸ்ட்ரெயிட் லைனாக வரும்போது நம்ம கொஞ்சம் லாங்காக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங்காக போட்டுக்கலாம், ஷார்ட்டாக போட்டுறதா இருந்தால் ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு குட்டி லாக் செயின், திருப்பி கொஞ்சம் லாங். சரி, அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒரு லாக் செயின். நம்ம எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட்டு, இந்த ஸ்டெம் ஸ்டிச் இந்த மாதிரி கர்வான லைன்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காகவும். பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப குட்டியாக போடுறேன். லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக், டர்னிங் எப்படி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக், எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அப்படியே நம்ம வந்து இந்த டேர்னிங்கில் மட்டும் ரொம்ப லாங்காக செயின் ஸ்டிச் இழுக்காமல் ரொம்ப குட்டி குட்டியாக இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரும்.
இனி வந்து நம்ம இந்த கர்வ் லைன் முடிச்சிட்டோம். இனி வந்து இங்கே பாருங்கள், லாங் செயின் பக்கத்துலேயே ஒரு லாக், லாங் செயின் பக்கத்துலேயே ஒரு லாக். இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஷேப் வந்து மாறி இருக்குது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து லாக் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் வந்து நம்மளோட பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். வந்து கர்வ் லைன்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வருது. இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த அளவு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இது என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட டவுட்டும் கூட. அது மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஷேப் ஒர்க் பண்ணுறதில் டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.